மல்டிகிரெயின் கஞ்சி மாவு சீரீஸில் இன்றைக்கி பார்ட் 2 ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட் அண்ட் மல்டிகிரெயின் கஞ்சி பவுடர் வச்சு ஒரு பராத்தா மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி ஆக்சுவலாக ஜான்வி கபூரோட ராகி அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ பராத்தாலேருந்து இன்ஸ்பைரேஷன் எடுத்து நான் பண்ணினது. ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட் ரெண்டுத்தையும் நல்லா உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஸ்பைசஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து டைரெக்டாக மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே கூட இடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மல்டிகிரெயின் மாவு, ஆட்டா ரெண்டுத்தையும் 1:1 ரேஷியோவில் நீங்கள் தனியாக பிசைஞ்சிட்டு உள்ள ஸ்டஃபிங் மாதிரி கூட இந்த இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு வேலை கொஞ்சம் கம்மியானோங்கிறதுனால நான் டேரெக்டாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே குழந்தைகளுக்கு வந்து உப்பு, பெருங்காயப்பொடி, பெப்பர், டர்மரிக் பவுடர், சாட் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி அதை தனியாக பிசைஞ்சு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா மிச்ச ஸ்பைசஸ், ஆனியன் எல்லாம் போட்டு நம்ம பெரிய வாழ்க்கைலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மல்டிகிரெயின் பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மல் மில்லட் பவுடர் வேறு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் செம்ம ஹிட்டு, 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.